வணக்கம் மக்களே. நம்மளோட எக்ஸல் சூப்பர் யூசர் சீரீஸ் அண்ட் எக்ஸல் சூப்பர் யூசர் ப்ரோக்ராமில் நம்ம இன்னைக்கு 14வது நாள் இருக்கோம். நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் அண்ட் ஆர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அது இல்லாமல் சம் இஃப்ஸ், கவுண்ட் இஃப்ஸ், ஆவரேஜ் இஃப்ஸ் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதிலே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இஃப்லேயே இன்னொரு வேரியண்ட் இருந்துச்சு. அந்த வேரியண்ட் என்னால் நேற்று முடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி அந்த வேரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் இஃப் கண்டிஷன் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இஃப் எஸ் அப்படின்னா என்ன, நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன, எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸே போட்டிருக்கேன் உங்களுக்கு, உங்களோட ஐடியாவுக்கும் ப்ராக்டிஸ்க்கும். ஆனால் நான் ஒரு சின்ன லாஜிக் மட்டும் தான் எடுக்கிறேன், ரொம்ப டெப்த்தான அதில் போகல. ஆனால் இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி ஒன்று பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்காக பண்ணி கொடுத்தேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம், அப்போ நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறது பெட்டரா, இஃப்எஸ் யூஸ் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பழைய வெர்ஷன் வச்சுருக்கேன்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாது, நெஸ்டட் இஃப் தான் யூஸ் பண்ணணும். புது வெர்ஷன் வச்சுருக்கேன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்குது, இஃப்எஸ் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸலோட பெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்பி ஒரு ஃபார்முலா கொண்டு வி லுக்கப், அந்த வி லுக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அம்மா, அதுக்கு பிள்ளை அப்படின்லாம் நிறையா இருக்குது. வி லுக்கப்போட அம்மாவை நான் லுக்கப் ஃபங்க்ஷன் சொல்லுவேன், வி லுக்கப்போட பிள்ளையை நான் எக்ஸ்எல் ஆர் எக்ஸ் லுக்கப்னு சொல்லுவேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அகைன் எக்ஸ் லுக்கப்பை நான் வந்து வெறும் எலிமெண்ட்ரி லெவலில் சொல்கிறேன். எக்ஸ் லுக்கப் நான் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டேட்டா வந்து நான் எந்த சிச்சுவேஷனில் எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு நான் வீலுக்கப் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேர் ஐடியா இருந்ததுன்னா அங்கேருந்து ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் வீலுக்கப் இன்றைக்கி எடுத்து முடிச்சிடுறேன். அடுத்த வாரத்தில் ஒரு 3 நாள் நான் இல்லை, ஏன்னா நான் இருக்கிற கிளாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மிட் நைட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். அதனால் அதுக்குண்டான வீடியோ ரெக்கார்டிங்லாம் நான் நாளைக்கிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பண்ணிடுவேன். திங்கக்கிழமை நாளைக்கு வீடியோ ரெக்கார்டிங்கு திங்கக்கிழமையும், நாளைக்கு வீடியோ ரெக்கார்டிங்கு செவ்வாய்க்கிழமையும், அப்படியே நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திரும்பவும் நான் மறுபடியும் பழைய மாதிரி நம்ம ஈவினிங் கிளாஸ் எடுத்துடலாம். அது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்தராக இதை பற்றி அப்படியே ஜப்பமாக இழுக்காமல் அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஜிக்கல் பாயிண்ட், இப்போ நான் சொன்ன அந்த ஷீட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நேற்று எடுக்கும்பொழுது க்ரைட்டீரியா 1 க்ரைட்டீரியா 2ன்னு எடுத்தோம். நம்ம நேற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம க்ரைட்டீரியா 1 நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதில் என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய கண்டிஷன் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் என்னோட ரிசல்ட் நிறையா இருக்கும். இல்லைன்னா என் ரிசல்ட் கம்மியாக இருக்கும், என் கண்டிஷன் நிறையா இருக்கும். எனக்கு கண்டிஷன் நிறையா இருந்து ரிசல்ட் 2 தான், ஆமாம் இல்லை அப்படி நான் சொல்லுவேன். அப்படின்னா நான் இஃபோட அண்டு ஆறு அண்ட் தென் நாட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் நாட் ஃபார்முலா சொல்லி தரல, அண்டு ஆர் அண்ட் இஃபோ மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம 2வது கண்டிஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் நான் யூஸ் பண்ணும்போது 2 கண்டிஷன் தான் போட முடியும். இதையே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இஃப் எஸ்ஸோ இல்லை நெஸ்டட் இஃப், இஃபே 2-3 தான் போட்டோம்னா நம்மளால் மல்டிபிள் ரிசல்ட் ஓரியன்டேஷனை கொண்டு வந்து காட்ட முடியும். இது பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட்டு லாஜிக்காக பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது காத்தாலே நான் இங்கிலீஷ்க்காக ஒர்க் பண்ண ஃபைலாக இருந்ததுன்னா நான் ரிசல்ட்டை டெல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன், இல்லைனா வேறு ஷீட்டில் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப்எஸ் கண்டிஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 16 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் ஒரு அடிஷ்னல் ஃபார்முலாவும் கொண்டு வந்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் வி லுக்கப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட லிஸ்ட்டு. முதல்ல இஃப்பை பற்றி ஒரு ரஃப் ஐடியா தெரிஞ்சுப்போம். இதுலேயே எந்த இடத்துல நான் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவேன், எந்த இடத்துல நான் இஃப் எஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஃப் இடத்துல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம இஃப் எஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அச்சீவ் பண்ண போகிற விஷயம் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி 3 இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். எனக்கு என்னென்னா, ஒன்று வந்து என்னோடய வேல்யூ வந்து இதுதான் என்னோட கண்டிஷனாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன், இந்த கண்டிஷனுக்கு தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ப்ராஃபிட்னு சொல்லு, லெஸ் தென் 0வாக இருந்தால் லாஸ்ன்னு சொல்லு, ஈக்குவல் டு 0 வந்தால் பிரேக் ஈவன் சொல்லுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இஃப் கண்டிஷன் எடுத்தேன்னா என்னால் 3 கண்டிஷன் நார்மலாக போட முடியாது.
அப்போ நான் 2 ரிசல்ட் தான் கொடுப்பேன், நடுவில் இருக்க ரிசல்ட்டை தரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் தரலாம், எல்லாம் தர முடியாது. இதையே பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த பாயிண்ட்டும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து என்ன வச்சுருக்கேன், ரொம்ப பெரிய ஆஹா ஓஹான டேட்டெல்லாம் வச்சில்லை, இங்கே இந்த ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெவென்யூ பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூலேருந்து நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ரெவென்யூ எனக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது அப்படின்னா என் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸு அப்படின்னு தான் இஃபில் வரும். இதே நெக்ஸ்ட் இஃபில் நல்லா பிரேக் ஈவன் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் கொண்டு வரலாம். இஃப் எஸ்ஸாக இருந்தாலும் அது கொண்டு வர முடியும். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலாவோட ரிசல்ட்டை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷனில் நம்ம இந்த 2 தான் பண்ண முடியும், ஏதாவது 2 தான் பண்ண முடியும். இது 2 தான் பண்ணணும் தான் பொருள் கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒன்று எனக்கு பாசிட்டிவ் சைடை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா பிரேக் ஈவன் சொல்லிடு, மேலே இருந்தால் ப்ராஃபிட்னு சொல்லி நிறுத்திடலாம். பட் நம்ம நெகட்டிவாக வந்ததுன்னா எனக்கு ரிசல்ட் வராமல் போயிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரேன், நான் முதல் 2 கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இஃப் போட்டுக்கிறேன், இஃப் போட்டு இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் எனக்கு பிரேக் ஈவன் சொல்லிடுறேன். இல்லைன்னா எனக்கு இதை ப்ராஃபிட்னு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லா கண்டிஷனும் ப்ராஃபிட் எடுத்துக்குதா எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் பிரேக் ஈவன் வந்துடுச்சு, நான் 501 போட்டேன்னா ப்ராஃபிட்னு காட்டும். இதே 499 போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கும் ப்ராஃபிட் தான் காட்டுது. அப்போ என்னோட ஆன்சர் கொஞ்சம் வியார்டாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ நான் இங்கே இருந்து பிரேக் ஈவன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட டேட்டா செட்டில் வந்துட்டு இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு இதை நான் ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதை நான் லாஸ் எடுத்துக்கிறேன். தென் இந்த கமா எனக்கு வேண்டாம், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 போட்டாலும் ப்ராஃபிட் வரும், 501 போட்டாலும் ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 501 போடும்போது எனக்கு ஓகே ரைட். நான் இங்கே இன்னொரு சின்ன பாயிண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட கண்டிஷனை போடல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 போட்டாலும் ப்ராஃபிட், ஒரு 500 போட்டால் கூட ப்ராஃபிட் வராது. ஸோ லாஸ் எனக்கு நிறைய வரும், ப்ராஃபிட் எனக்கு இந்த மாதிரி வருது. இது எனக்கு இது ஆடாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வரும்போது எனக்கு பிரேக் ஈவன் வரணும். ஒன்று வரும்போது ப்ராஃபிட், -1 வரும்போது லாஸ் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இதையே இஃப் கண்டிஷன் நம்ம அப்படி போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நேராக வரேன், ஈக்குவல்ஸ் இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 தென் கால் இட் அஸ் ப்ராஃபிட். இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட செகண்ட் கண்டிஷன் போடும்பொழுது நான் லாஸ் போட முடியாது. இப்போ இந்த கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நெஸ்டட் இஃபில். நெஸ்டட் இஃப்னு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் 64 கண்டிஷன் இந்த மாதிரி வரிசை எழுதலாம். இதில் எப்போ எழுதும் போது ஒரு விஷயம் ஞாபகம், ட்ரூ வேல்யூட ஆன்சர் மட்டும் கொடுத்துருங்க, ஃபால்ஸ் வரும்போது அடுத்து இஃப் ஆரம்பிச்சிருங்க. அப்போ என்ன சொல்லுங்கள், இப்போ if this value is equal to 0 then I'll call this as break even. இல்லைன்னா this is going to be my loss. இப்போ நான் மூணாவது கண்டிஷனுக்கு நான் கண்டிஷன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா மூணாவது கண்டிஷன் தான் வரும் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். தேர்ட் டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். இங்கே நான் 2 டபுள் பேக்கெட் கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் இஃப்க்கு ஒரு க்ளோஸ் பேக்கெட்டு, லாஸ்ட் இஃப்க்கு ஒரு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் வரும். நான் 500 போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஈவன் வரும், 501 போடும்போது ப்ராஃபிட் வரும். இப்போ இதையே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா இஃப் எஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இஃப் எஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இஃப்எஸில் ஒரு 2 கிளாஸுக்கு முன்னாடி ஆர் மேபி நேற்று இருந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன், சம் இஃப்ஸ் வரும்போது எங்கெல்லாம் இஃப்எஸ் வருதோ அங்கெல்லாம் 127 கண்டிஷன் வரும்னு. அதில் இஃப் எஸ்ங்கிற ஃபார்முலாவும் ஒன்று. ஸோ இப்போ நான் இங்கே வந்துடுறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு இது கிரேட்டர் தென்
0வா இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தால் பிரேக் ஈவன் சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு லெஸ் தென் 0வா, இது வந்து நான் ஒரு கண்டிஷனும் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் நமக்கு இதில் இருக்க ஒரு சின்ன ஆர்ட்னஸ். ஆனால் இது எலிமெண்ட்ரி யூஸருக்கோ இல்லை யார் வேணால் இதை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு ரிசல்ட் ரொம்ப அழகாக எனக்கு வர ஆரம்பிச்சிடும். என்னோட ஃபார்முலாவோட பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார்முலா எழுதும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதும்போது இதில் நம்ம இங்கே சொதப்பிடுவோம். இதை ஃபஸ்ட்டு போகிறது லாஸ்ட் போகிறதுன்னு ஒரு சின்ன ஒரு டைமென்ஷன் வரும். இதில் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் இருக்கும். இதில் இந்த ஆர்டர்லாம் ஒரு கண்ட்ராக்டும் கிடையாது. ஏன்னா ஆஸ் லாங் அஸ் த ஃபார்முலா ரன்ஸ் த்ரூ இங்கே எனக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அதனால் இதில் எனக்கு பெரிய ஆர்டர் வேரியன்ஸ் ஒன்றும் இருக்காது. இது நம்மளோட இஃப், நெஸ்டட் இஃப், அதுக்கப்புறம் இஃப் எஸ் ஃபார்முலாவை ஒரு சின்ன சினாரியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம காம்ப்ளெக்ஸாகவும் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம ரியல் டைம் யூசேஜ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கிளாஸஸ் நான் பண்ணணும்னு ஐடியா இருக்கேன். அப்படி பண்ணும்பொழுது நான் இது எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்து மார்க் பண்ண அமைச்சிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 1D ஃபைல் வச்சுருக்கேன். இதோட நார்மல் ஃபைலு, ரிசல்ட் ஃபைலு. ப்ளூ கலர் வருதுன்னா நம்மளோட கொஸ்டின் ஃபைல்ஸு, அண்ட் தென் ரெட் கலர் வருதுன்னா ரிசல்ட் ஃபைல்ஸ். நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு கிட்டத்தட்ட 16 டாபிக் நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வந்துடும். இது நம்மளோட இஃப் எஸ், இஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃபோட லாஜிக்காலிட்டி. ஸோ இது நம்மளோட ஃபைல் லிஸ்ட்டில் போட்டுடுறேன். நான் ஃபோல்டர்லாம் பண்ணலை. இனிமே நான் இதை உங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுனால ஃபோல்டர்லாம் பண்ணாமல் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அப்படியே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக. இப்போ நம்ம இஃப் கண்டிஷனோட லாஜிக்ஸ் நமக்கு முடிய ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோட இன்டர்நெட்டு படுத்தது போல், அதனால் என்ன எல்லாரும் திட்டுறாங்க. இப்போ திட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி வந்து ஒரு இஃப் கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டைமென்ஷன் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்அப் அண்ட் வி லுக்அப். அகெயின் இன்னைக்கு லுக்அப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் லுக்அப் ஃபங்க்ஷன் சொல்கிறதோட பர்பஸ் ஒன்று தான். ஸோ நடக்க போகிற டேட்டா, ரா டேட்டா இந்த மாதிரி இருக்கும். லுக்அப் ஃபங்க்ஷன் எதுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் லுக்அப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இப்போது 2019 அப்புறம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. 2019 செப்டம்பரில் ரிலீஸ் ஆச்சது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020, 2024, 24 5 வருஷம் இருந்துச்சு வெற்றிகரமாக. இப்போ இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வீலுக்கப் யூஸ் பண்ணணுமா, எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கெலாம் போயிட்டோம். வீலுக்கப்புக்கு இன்னும் கொஞ்சோண்டு மவுஸ் இருக்குது. ஆனால் நம்ம டேட்டா டைனமிக்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா வீலுக்கப்பை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எக்ஸ்லுக்கப் மட்டும் கற்றுக்கிட்டா மட்டும் கூட போதும். ஆனால் மற்ற ஃபார்முலா கற்றுக்கிறதோட பர்பஸ் என்னென்னா, இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா என்ன இல்லை, இந்த ஃபார்முலா என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் நான் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்அப் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஷியல் டேட்டா, நான் ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஷியல் ஃபார்முலா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு லுக்அப் அப்படிங்கிற ஃபார்முலா தான் முதல்ல எக்ஸலில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு சில ஃப்ளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறம் வி லுக்அப், ஹெச் லுக்அப்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. நம்ம லுக்அப் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளால வர்டிக்கலாக லுக்கப்பும் பண்ண முடியும், ஹரிசாண்டல் லுக்கப் பண்ண முடியும், ரிவர்ஸ் லுக்கப்பும் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வி லுக்கப்பில் பண்ணணும்னா மெனக்கெட்டு பண்ணணும். இல்லைன்னா அடிஷ்னலாக நம்ம ஒரு ஃபார்முலா ஆட் பண்ண மாத்திரம் தான் நமக்கு இது வரவே வரும், இல்லைன்னா வராது. இப்போ நான் லுக்கப் பண்ணும்பொழுது நான் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நேம் மேனேஜர்லாம் எங்கேயும் வச்சில்லை. ஸோ டேரெக்டாக ரேஞ்சை தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ லுக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லுக்கப் நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் மேட்சாக தான் தரும்.
அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டேட்டா செட் போடுறேன். இந்த டேட்டா செட்டில் திடீர்னு ஒரு நம்பர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பரை இந்த ரா டேட்டா ஷீட்டில் இருக்க இன்வாய்ஸ் நம்பரோட கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காலத்தை நான் ஆன்சராக எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன காலமான எடுக்கலாம். இதுதான் நம்மளோட எக்ஸ்லுக்கப்போட பேஸு. லுக்கப்பை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்லுக்கப்பை பில்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு லுக்கப் ஃபங்க்ஷனில் 2 வேரியண்ட் ஆஃப் ஃபார்முலா வரும். நம்ம எக்ஸ்லுக்கப் பண்ணும்போது 2 வேரியண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். முதல் வேரியண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்லுக்கப் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 3 சின்டாக்ஸ் சிமிலராக இருக்கும். மேபி பேர் ரீநேம் நடந்திருக்கும். பட் அந்த ரிசல்ட் ஒன்று தான். இதில் அடிஷ்னலாக இன்னொரு 3 விஷயம் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் எக்ஸ்லுக்கப் வந்து எல்லா ஃபார்முலாவோட பெட்டராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இப்போ லுக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா நான் ஃபுல்லாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ரா டேட்டாவில் வந்தீங்கன்னா என் கடைசி லைன் பார்த்தீங்கன்னா 3653 தான் லாஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் லுக்கப்பில் 4000க்கு உண்டான ஆன்சர் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இது 4000க்கும் சேர்த்து ஆன்சர் தரும். ஸோ இந்த 4000க்கும் சேர்த்து ஆன்சர் தர்றது தான் இது ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்னென்னா இதில் கடியும் என்னென்னா, 4000 பில்லே இல்லைன்னா எப்படி ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னா, அதுதான் அப்ராக்சிமேட் மேட்சோட லிஸ்ட். இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் மெல்லமாக எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்லி லுக்கப் கரெக்டான ஆன்சர் தரும். ஆனால் எனக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னீங்கன்னா, எனக்கு 4000 ஆன்சர் தர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லுக்கப் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறேன், ஈக்குவல் கொடுத்துக்கிறேன், லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டுக்கிறேன். போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் இது ஒரு காலம் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்மளால் ஸ்பெல் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் லுக்கப் வேல்யூவை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கமா கொடுக்குறேன். அப்புறம் லுக்கப் வெக்டார் என்னன்னு கேட்கும். லுக்கப் வெக்டார் பார்த்தீங்கன்னா ரா டேட்டா வந்துடுறேன். இப்போ நான் ஹெட்டிங்லேருந்து இருக்கிறதுனால நான் இங்கே ஹெட்டிங்லேருந்து எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக லுக்கப்போ விலுக்கப் யூஸ் பண்ணும்பொழுது பாடி ஆஃப் த டேட்டா தான் எடுப்பாங்க, ஹெட்டிங் யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் ஹெட்டிங்லேருந்து எடுக்கிறேன், காமா. அதே மாதிரி ரிசல்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட ப்ராடக்டோட பேர் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் ரிசல்ட் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பேக் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் எந்த காலம் எடுத்தனோ அந்த காலத்தோட ஹெட்டிங்கோட சேர்த்து எனக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த காலத்தை பிக் பண்ண போகிறோம், அதனால நமக்கு இதில் பெரிய டைனமிக்னஸ் இருக்காது. ஆனால் என்ன ஒரு கடினா, இது 4000 லைன் ஐட்டத்தோட ஆன்சரும் எனக்கு தரும். அன்ஃபார்ச்சுனேட்லி 4000 ஒரு பில்லே கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா 4000 பில் இருக்கான்னு தேடும். தேடிட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம டேட்டா செட்டில் கடைசியில் என்ன வேல்யூ டேட்டா பேஸ் இருக்கோ அதோட வேல்யூ எடுத்து கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 6s+ தான் வந்திருக்கு நமக்கு ஆன்சராக. இங்கே அதான் இங்கே வந்துடும். இப்போ நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமராக எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். நான் இதே லுக்கப்பு மறுபடியும் பண்ணேன்னா, இப்போ நான் முதல்ல பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது போட்ட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்துட்டு அகே நான் இப்போ ஸ்பெல் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதில் ஃபார்முலா டெக்ஸ்ட் போடும்போது முதல் செல்லில் மாத்திரம் தான் ஃபார்முலா வரும், வேறு எங்கேயும் ஃபார்முலா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் அப்ளிகபிள் நீங்கள் எல்லாத்தையும் வருது. இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஃபார்முலா வரும். இப்போ இதே மாதிரி தான் நான் அடுத்த ஃபார்முலா போட போகிறேன். ஆனால் அடுத்த ஃபார்முலா போடுவோம் பார்த்தீங்கன்னா நான் 2வது டைமென்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவோம், மற்றபடி எல்லாமே அதே தான். நேராக வந்துடுறேன், இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு அதே லுக்கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேன். 2வது கண்டிஷன் எடுக்கிறேன். 2வது கண்டிஷன் போது லுக்கப் வேல்யூ தான் கேட்குது. என்னோட ஹெட்டிங் எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ ரிசல்ட் வேணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்லை ரிசல்ட் அரேன்னு தனியாக ஒரு காலமாக வந்திருக்காது நம்ம முதல் ஃபார்முலா மாதிரி. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அந்த காலம் வரைக்கும் இந்த டேட்டாவில் செலக்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு இங்கே வந்து கஸ்டமர் வேணும்னு நினச்சேன்னா கஸ்டமர் காலம் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணுவேன் டேட்டாவை. கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆன்சர்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹலோ வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பீங்க. ஏன்னா நான் பண்ணது அப்ராக்சிமேட் மேட்ச். இப்படி தான் நம்ம வந்து லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். லுக்கப்போட ஃபார்முலாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா நான் எடுத்து இங்கே எழுதுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மற்ற ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கில் வரும். ஏன்னா நம்ம ஸ்பெல் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுனால மொதல் செலக்ட் மட்டும் ஃபார்முலா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம
லுக்கப் ஃபார்முலாவை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, எது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணலாங்க. இதுதான் லுக்கப்போட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி நம்மளால் லுக்கப் ஃபங்க்ஷனை பண்ண முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தி மோஸ்ட் யூஸ்ட் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற VLOOKUP. இந்த VLOOKUP பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிள் காலம் டைனமிக் VLOOKUP பண்ணுவேன். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல VLOOKUPோட லாஜிக் தெரியணும். தெரியாமல் பண்ண முடியாது. ஸோ VLOOKUP அப்படிங்கிற பாயிண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சின்டெக்ஸ் இந்த மாதிரி வரும். நார்மலாக என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று வந்து உங்களோட சின்டெக்ஸில் வந்து லுக்கப் வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த மற்ற ஃபார்முலாஸ் நமக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சின்டெக்ஸ் வர்றதுனால இதில் டேபிள் அரே அப்படின்னு ஒன்று இருக்கும், காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரேஞ்ச் லுக்கப்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இந்த VLOOKUP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைனா உங்கள் கலீக்ஸ் கிட்டேயோ கற்றுருந்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியில் ரேஞ்சுக்கு வரும்போது 0 கொடுத்துரு அப்படிம்பாங்க. நான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும்பொழுது VLOOKUP தெரியும்னு யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, அவங்களுக்கு இந்த 0னா என்ன, 1னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. நான் அதை தான் இங்கேயும் பண்ண போகிறேன். VLOOKUP பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, வெர்டிக்கல் லுக்கப்னு சொல்லுவேன். டேட்டா காலம்னாராக இருந்தால் எனக்கு டேட்டா வர ஆரம்பிக்கும். இதை நம்ம டைனமிக்காக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு பை டிஃபால்ட்டாக வர விஷயம் வந்து அப்ராக்சிமேட் மேட்சாக தான் இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாக்ட் மேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தான். இது நம்மளோட டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஸ்லைட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அந்த போர்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னபோது லுக்கப், டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் லுக்கப்னு சொன்னேன். நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காலம் வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில். ரெண்டாவது ஃபார்முலாவில் எந்த காலம் ஆன்சராக வேணுமோ அது வரைக்கும் தான் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்துச்சு. VLOOKUP வரும்போது அந்த பார்ட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். VLOOKUP பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது டேபிள் அரே அப்படிங்கிற அந்த 2வது கமாண்ட் வரும்போது டேட்டாவை ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்ஷியலாவோ இல்லை தேவையான காலம் சூஸ் பண்ணுறதோ நமக்கு இங்கே இருக்காது. நம்ம சூஸிங்கெல்லாம் எங்கே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வரப்போகிற காலம் இண்டெக்ஸ் நம்பர். நான் VLOOKUP ஒர்க் பண்ணும்பொழுது என் VLOOKUP கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வினோத் நீ VLOOKUP பயங்கர டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா VLOOKUP யூஸ் பண்ணும்போது, இப்போ நான் லுக்கப் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக லுக்கப் பண்ணும்போது டேட்டாவை டேட்டாவில் இருந்து தான் அவங்க VLOOKUP போடுவாங்க. நான் அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஹெட்டிங்லேருந்து போட ஆரம்பித்தேன். இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா டேட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒரு தரம் தான் வரும், மல்டிபிள் டைம்ஸ் வராது. அப்படிங்கும்பொழுது அது ஏன் நான் என்னோட மெயின் டேட்டாவை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதில் டூப்ளிகேட் வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம VLOOKUP போகும்பொழுது இன்னொரு சின்ன விஷயம், ஏன்னா இதை பற்றி நான் பேசிக்கலாக சொல்லணும். நான் வெறும் எப்படி பண்ணுறேன் ரிசல்ட் மட்டும் தான் சொல்கிறேன். இதை பற்றி நான் பேசிக்காக உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். VLOOKUP அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டேட்டாவை நான் புல் பண்ணணும், ஆர் இந்த நம்பர், இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு உண்டான கஸ்டமர் யார், இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு உண்டான டேட் என்ன, இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு உண்டான ப்ராடக்ட் என்ன விற்றேன், இந்த இன்வாய்ஸ் நம்பரோட சேல்ஸ் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னோட ரா டேட்டாவில் ஒரு காலம் யூனிக்காக இருக்கணும். இதில் டூப்ளிகேட் இருந்தால் எனக்கு VLOOKUP வேலை செய்யும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் ரெக்கார்டை தான் தரும். என்னோட செகண்ட் ரெக்கார்டோ தேர்ட் ரெக்கார்டோ தரது அப்படிங்கிறது VLOOKUP-ஆல்
முடியாத ஒரு காரியமாயிடும். ஸோ அதுக்கு நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக VLOOKUP ஒர்க் பண்ணும்போது இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ண முடியாது. இல்லை யூஸ் பண்ணும்போது சொதப்பலாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது நம்ம கூகுள் ஷீட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நான் எல்லாமே எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. VLOOKUPக்கு ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. நம்மளால் அந்த லிமிடேஷனை மிஞ்சி VLOOKUP பண்ண முடியாது. அதனால் VLOOKUP பண்ணும்பொழுது VLOOKUPனால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதான் நம்ம இங்கே செய்வோம் போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் VLOOKUP போடும்பொழுது என்னோட ரா டேட்டா மேலே இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு எத்தனை காலம் இருக்குது என் டேட்டா செட்டில் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் என்னால் இதை நான் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் எனக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்பர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டுக்கு தலைக்கு மேலே இந்த நம்பர் போட்டுருவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கஸ்டமரும் ப்ராடக்ட்டும் இங்கே வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கஸ்டமரும் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அகைன் நீங்கள் ஒரு காலமாக போடும்போது ஸ்பெல் எஃபெக்ட் உங்களுக்கு வேலை செய்யும். 2 காலம் போட்டிங்கன்னா ஸ்பெல் எஃபெக்ட் வேலை செய்யாது. ஆனால் தனித்தனியாக போடுறது பெட்டர். நான் 2 டைமென்ஷனாக இந்த VLOOKUP போட போகிறேன். முதல் டைமென்ஷனில் எக்ஸாக்ட் மேட்ச் வச்சுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட் மேட்ச் வச்சேன்னா கிட்டத்தட்ட நான் லுக்கப்பில் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ கடைசி 2 லைனில் அதே ரிசல்ட் தான் VLOOKUPலையும் வரும். ஆனால் நம்ம அப்ராக்சிமேட் VLOOKUPல கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இது வந்து ருட்டீனாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம வித்தியாசமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் VLOOKUP போடும்பொழுது இப்போமே நான் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஷீட்டுக்கு இங்கேருந்து அங்கிட்டும் அங்கிட்டு இங்கேயும் போகிறேன். இப்போ நான் இதில் வந்து 2 வேரியண்ட் பண்ணலாம். நான் ஒரு வேரியண்ட் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு வேரியண்ட் நான் அவங்களுக்கும் மார்னிங் என்னென்னா சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கும் சொல்லலை. ஸோ நாளைக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தான் அதை ஆட் பண்ண போகிறேன். நமக்கு டைம் கிடச்சிது, நமக்கு நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்குது. இருந்ததுன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். இதை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிற ஒரு தூரம். ஏன்னா நான் கண்டிப்பாக அப்போ தான் பண்ணுவேன், இல்லைன்னா விட்டுவிடுவேன். ஸோ நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் VLOOKUP பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு VLOOKUP அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே கொடுக்குறேன். இப்போ நம்ம சிங்கிள் காலம் பண்ணுறதுனால நம்மளால் ஸ்பெல் எஃபெக்ட் பண்ண முடியும். ஆனால் லுக்கப் வேல்யூ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில செலக்ட் பண்ணாமல் அந்த என்டையர் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக இதை இப்படியே செலக்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா இப்படி செலக்ட் பண்ணுவாங்க டேட்டாவை. இப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் என்னோட லுக்கப் வேல்யூவை. ஒரு டேப் கொடுத்துறேன். டேபிள் அரே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரா டேட்டா வந்துடுறேன். நான் 1 2 3 மேலே போட்டது என் ரெஃபரன்ஸ்க்காக. அதனால் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஹெட்டிங்லேருந்து டேட்டா கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸ்பெல் எஃபெக்ட் பண்ணுறதுனால லாக்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. டேப் கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த எந்த சீட்டில் ஆன்சர் வேணுமோ அந்த சீட்டுக்கு வந்துடும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்துடுறேன். நான் இங்கே வந்தோடனே எனக்கு 0 இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். நான் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபுல் ஆன்சர் வரும். கடைசியில் எனக்கு மட்டும் ஆன்சர் வராது. இதுதான் VLOOKUPோட ஸ்பெஷாலிட்டி. எப்போ அப்படின்னா நான் எக்ஸாக்ட் மேட்சுங்கிற வார்த்தையை என்னோட கண்டிஷனில் கீழே கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் போட்டிருப்பேன். கடைசியில் இந்த எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஆன்சரில் கடைசியில் எனக்கு ஆன்சர் கொடுக்காது. ஆனால் டிஃபால்ட்டாக நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ணும்பொழுது அந்த கடைசி ஆர்குமெண்ட்டை போட மாட்டீங்க. நம்ம இதையே முன்னாடி ஒரு பார்த்துருப்போம். ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அதே மாதிரி சம்மிஃப்னு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போதும் இந்த பாயிண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். எங்கெல்லாம் ஒரு ஃபார்முலா உள்ள சின்டாக்ஸில் ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட் வருதோ அதை நான் வேணும்னா விட்டுடலாம் அப்படின்னு. நான் இங்கே விட்டேன் அப்படின்னா இது அப்ராக்சிமேட் மேட்சாக தான் எடுத்துக்கும், எக்ஸாக்ட் மேட்ச் எடுக்காது. நான் அதை தான் பண்ண போகிறேன். நேராக வரேன். இப்போ நான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இதே லாஜிக்கு VLOOKUP எடுத்துக்கிற மறுபடியும் கண்ட்ரோலே போட்டுக்கிறேன். என்னோட லுக்கப் வேல்யூ இது. டேப் கொடுத்துருக்கேன். என் டேபிள் அரே வரும்போது பார்த்தீங்கன்னா என் டேபிள் அரேயில் என் டேட்டா செட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா என் காலம் இண்டெக்ஸ் நம்பர் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கடைசி காலத்தை பிளாங்காக விட்டுறேன். நீங்கள் பிளாங்காக விட்டாலோ இல்லை ட்ரூ கொடுத்தாலோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். ஆனால் கடைசி ஆன்சரும் சேர்த்து வரும். நீங்கள் வந்து கடைசியில் நான் ஆன்சர் போடலை. இது நீங்கள் வேணும்னா கடைசியில் வந்து நீங்கள் ட்ரூன்னு கூட கொடுத்துக்கலாம். ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச்னு ஒரு பாயிண்ட் வரும். அப்ராக்சிமேட் மேட்ச் வரும்பொழுது நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன் என்ன வேலை செஞ்சிச்சோ அதே வேலையை தான் VLOOKUP பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் VLOOKUP பர்பஸே சால்வ் ஆகாது. அதுக்கு கவனம் லுக்கப் பண்ணிட்டு போயிடலாம். VLOOKUP பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. VLOOKUP பண்ணுற ஒரு பர்பஸே என்னென்னா எனக்கு வேல்யூ இருக்கா இல்லையா, இல்லாத வேல்யூ விட்டு இருக்கிற வேல்யூ மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதே பார்த்தீங்கன்னா
நம்ம மல்டிபிள் காலம் டைனமிக் VLOOKUPனு சொல்லுவோம். இந்த மல்டிபிள் காலம் டைனமிக் VLOOKUP பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் நான் 2-3 விஷயத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பில் எஃபெக்ட் இங்கே வேலை செய்யாது. நம்ம செல் ரெஃபரன்சஸ் படித்ததுக்கு ரியல் ரீசனே இதோ இந்த சிச்சுவேஷன் வரதுக்கு தான். இந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம தேடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை நான் பண்ணுறேன். நேராக வரேன். இப்போ நான் VLOOKUP போட போகிறேன். VLOOKUP போடும்போது நான் டேட்டாவை மல்டிபிள் காலம் ரோக்கு ஃபில் பண்ண போகிறேன். அதனால் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதோட வேலை முடிய போகிறது கிடையாது. நான் ஃபார்முலா ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு சில தான் ஒர்க் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்சஸ் எல்லா ஸ்டேஜுக்கும் போடுவேன். ஸோ VLOOKUP போட்டுறேன். போட்டு கண்ட்ரோலே கொடுத்தோன்னே இந்த பாக்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இது லுக்கப் வேல்யூ வரும்போது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹெட்டிங்லேருந்து எனக்கு வரணும். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் நம்பர் நான் அடுத்தடுத்த காலத்துக்கு நகரும் போது எனக்கு நகர்ந்து வந்துடக்கூடாது. இது அடுத்தடுத்த காலத்துக்கு வந்து தப்பாக வர ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். முதல் காலத்துக்கு ஆன்சர் சரியாக வரும். அடுத்தடுத்த காலம் தப்பாக வரக்கூடாதுங்கிறதுனால இதை நான் காலம் லாக் பண்ணி போகிறேன். F4 3 times. இதை நான் வந்து உங்களுக்கு உங்களோட ஐ கார்டில் மேலே போடுறேன். இன்கேஸ் நீங்கள் இது பண்ணும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை ஐ கார்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐ கார்டில் நான் செல் ரெஃபரன்ஸை நான் டிஃபைன் பண்ணுறேன். செல் ரெஃபரன்ஸை அது இல்லாமல் செல் ரெஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் தான் கொடுத்துருப்பேன். நம்ம வீடியோவில் பண்ணிங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க இதுக்கு வந்துருக்கு. டேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தது ரா டேட்டா வந்துடுறேன். நம்ம VLOOKUP போட்டதுனால மொத்த டேட்டா செலக்ட் பண்ணி போகிறோம். மேலே 1 2 3 விட்டுட்டு F4 once கொடுத்துக்கிறேன். அப்புறம் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னே அடுத்த டேட்டா கேட்கும். இங்கே வந்துடுறேன். இது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலம் மாறும் எனக்கு அடுத்த காலத்துக்கு. அதாவது இதை ரோல் லாக் பண்ணிக்கிறேன். 2 வாட்டி F4 கொடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியில் வரும்போது எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். அதனால் இப்போ நான் ஃபால்ஸ் போட போகிறதா 0 போட்டுக்கிறேன். போட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா கடைசியில் எனக்கு ஆன்சரே வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி VLOOKUP பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த VLOOKUPயே வந்து நான் அந்த ஷீட்டுக்கே போகாமையும் கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டேட்டாவை இங்கே கொண்டு வரேன். அதே விஷயத்தை தான் கொண்டு வர போகிறேன். ஆனால் ஷீட்டுக்கு போகக்கூடாது. போகாமல் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டோட லிஸ்ட்டு. இது நான் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ரா டேட்டா ஷீட் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணுவேன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் நம்ம நேம் மேனேஜ் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம நேம் மேனேஜரோட செகண்ட் டைப் ஆஃப் நேம் மேனேஜ் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா ரேஞ்ச் பேஸ்டு நேம் மேனேஜர். இப்போ இந்த ரேஞ்ச் பேஸ்ட் நேம் மேனேஜ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா பாரில் வந்துட்டு டிஃபைன் நேம் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எடுத்துக்கிறது நம்ம புதுசாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ரா டேட்டா 2 அப்படிங்கிற செல்லு நான் எடுத்திருக்கேன். இங்கே நான் பண்ண போகிறேன் ரா டேட்டா நான் எடுக்கிறேன். ரா டேட்டா ஃபார் பீப்புள்னு போட்டுக்கிறேன். ரா டேட்டா ஃபார் PTன்னு போட்டேன்னா ஆக்சுவல் PT கிடையாது. நம்ம ரா டேட்டா ஃபார் VLOOKUP பண்ணியிருக்கணும். பரவாயில்ல PTன்னு போட்டிருக்கேன். நம்ம எடுக்கிறது தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஷீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன். அப்போ நான் எல்லாத்தையும் இந்த ஷீட்டுக்குள்ளே பண்ணலாம். ஈக்குவல் டு VLOOKUP. நான் இப்போ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. VLOOKUP போட்டுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாக் பண்ண போகிறேன். F4 1 2 3 அப்புறம் கமா தரேன். கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேபிள் அரே கேட்கும். டேபிள் அரேக்கு நார்மலாக நம்ம ரா டேட்டா 2க்கு போவோம். நான் இங்கே ஆல்ரெடி இதை பேர் பண்ணியிருக்கேன். அதனால் F3 கொடுத்தேன்னா என் லிஸ்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் நான் என்ன பண்ண போனால் ரா டேட்டா ஃபார் பிவர்ட்னு எதாவது போட்டுக்கிறேன் பார்க்கலாம். ரா டேட்டா ஃபார் PTன்னு போட்டிருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஆகணும்னா ரா டேட்டா ஷீட்டில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. அப்புறம் கமா தர மேலே இருக்கிற 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது அடுத்த காலம் வரும்போது 4, அடுத்த காலம் வரும்போது 3, அப்புறம் 6, அப்புறம் 7 வர ஆரம்பிச்சிடும். F4 twice கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணும்போது நான் அங்கே காட்டின லாக்கோட இங்கே லாக் பெட்டர் தெரியுது. கமா கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 0 போட வேணாம். நான் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கிறேன். ஃபால்ஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் பேக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா அதே ஆன்சர் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். நான் அந்த எந்த ஷீட்டுக்குமே நான் போகல. இங்கே இந்த ஷீட்லேருந்தே நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். இதை அச்சீவ் பண்ணதுக்கான ப்ராசஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே நீங்கள் டேட்டு காலம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை ஒரு கான்ஸ்டன்ட் காலமாக வச்சுக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலத்தை மட்டும் நீங்கள் டேட் ஃபார்மேட்டாக மாற்றிக்கோங்க உங்கள் ஹோம் டேப்பில் வந்து. மீதியெல்லாம் ஜென்ரலாக வச்சுக்கலாம். நீங்கள் 2 போட்டிங்கன்னா எனக்கு என்னோட ஆன்சர் ஆடாக வரும். என் நம்பரில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்பரில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லை மட்டும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபார்மேட்டாக. அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டில் எங்கேயுமே வந்து நான் அடுத்த ஷீட்டுக்கு போகல. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணாமே நம்மளோட VLOOKUP கொண்டு வந்தாச்சு.
இதை நான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன சொல்கிறேன்னா மல்டிபிள் காலம் டைனமிக் VLOOKUP அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதையே நான் ஒரு சிங்கிள் காலமாக கொண்டு வரேன் அப்படின்னா நான் XLOOKUP யூஸ் பண்ணிக்கலாம். VLOOKUP பதிலாக XLOOKUP யூஸ் பண்ணிக்கிறேன். நேராக வரேன், என்னோட இன்வாய்ஸ் நம்பர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், அப்புறம் கமா தரேன். லுக்கப் ஆரே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ரா டேட்டாக்கு வந்துடுறேன். ஏன்னா இந்த டேட்டா எடுத்துக்க போகிறேன், இது ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் கமா தரேன். எனக்கு ரிசல்ட் என்ன வேணும்னா என்னோட கஸ்டமர் பேர் வேணும்னா கமா செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் க்ளோஸ் பேக் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ண அந்த கடைசி ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா என்னோட எக்ஸ்மேட்சில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக என் எக்ஸ்மேட்ச் வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் எடுத்துக்கும். நம்ம VLOOKUP வரும்போது பை டிஃபால்ட் எப்படி அப்ராக்சிமேட் மேட்ச் எடுக்குதோ அதே மாதிரி XLOOKUPல வரும்பொழுது இது பை டிஃபால்ட்டாக எக்ஸாக்ட் மேட்ச் எடுக்க ஆரம்பிச்சோம். அதனால் நம்ம வேலை வந்து பாதியாக போயிடும். நீங்கள் VLOOKUP போடும்போது ஒரு காலமாக போடணுன்னா போடலாம். ஒரு காலம் போடும்போது நமக்கு ஸ்பில் எஃபெக்ட் வேலை செய்யும், அதனால் கஷ்டப்பட வேணாம். நான் மல்டிபிள் காலம் போடும்போது நம்ம இந்த மாதிரி நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன டேட்டா வேணுனாலும் நீங்கள் இங்கே மாற்றிக்க முடியும். இப்போ நான் அதை டேட் ஃபீல்டாக வச்சுருக்கேன், அதனால எனக்கு டேட் பாயிண்ட்டை காட்டுது. இதில் நான் வேறு ஏதாவது நம்பர் கிம்பர்லாம் போட்டேன், நம்பர் ஃபார்மேட் காட்டாது. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம நம்பர் ஃபார்மேட்டிங்கில் ஜென்ரலாக மாற்றிட்டிங்கன்னா நம்பர் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. கரன்சியாக வேணுன்னா கரன்சியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜென்ரலாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த மாற்றினாலும் நம்ம தலைவலிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் அந்த இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபீல்டில் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அதனால் ஜென்ரலாக மாற்றுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்படி நம்மளால் VLOOKUP அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கப் அண்ட் XLOOKUPோட பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அவங்களுக்காக நான் ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் எடுத்து நினைக்கிறேன். நான் 36 நிமிஷத்தை அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் பேசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துட்டு மெல்லமாக அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம லுக்கப் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருக்கோம், VLOOKUP பார்த்துருக்கோம். நான் HLOOKUP விட்டுட்டேன். HLOOKUP நம்ம சின்ன கண்டிப்பாக ஒரு எடுத்து விட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து FS அப்படிங்கிற பாயிண்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட இன்ஃபர்மேஷனாக நீங்கள் நமக்கு இருக்குது. இதில் நம்ம இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது இதோட அடுத்தடுத்த டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இல்லை XLOOKUPக்கு ஒரு கிளாஸ் வேணும்னு தோணுச்சு. அதனால் வெறும் XLOOKUPை இங்கே நான் வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து நிப்பாட்டிட்டேன். XLOOKUPை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம XLOOKUP யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கே VLOOKUP யூஸ் பண்ண முடியாது, எங்கே லுக்கப் யூஸ் பண்ண முடியாது, எங்கே XLOOKUP வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்கே கிடைக்கும். அதனால் இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது நான் ஃப்ரைடே நமக்கு இருக்கிறதுனால அடுத்த அப்லோட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு முடிச்சிடுவேன், நாளைக்கு போட்டுருவேன். மண்டே மார்னிங் உங்களுக்கு இல்லை மண்டே மார்னிங்கே வர மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ மண்டே மார்னிங் உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனும் சரி தமிழ் வெர்ஷனும் சரி சாட்டர்டேவே புக் பண்ணிவிடுவேன். அதனால் மண்டே மார்னிங் ஒரு கிளாஸும் டியூஸ்டே மார்னிங் ஒரு கிளாஸும் வந்துடும். மண்டே டியூஸ்டே நான் ரெக்கார்ட் பண்ணுறது வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்துடும். ஃப்ரைடே வழக்கமாக பழைய மாதிரி நான் வந்துடுவேன். ஸோ செஷன்ஸ் முடிஞ்சு போயிடும். நல்லா ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால டைம் கிடச்சிதுன்னா அடுத்த வாரத்தோட ரெக்கார்டிங்கை ஒரு ஸ்டிச்சாக எடுத்து முடிச்சுட்டு நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன் பாயிண்ட் எங்கேயுமே பிளாக் ஆகாது, என் ஒர்க்கால் அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி மக்களே. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. இதில் நான் வேறு ஏதாவது சினாரியோ நிறைய இருக்குது. VLOOKUP கற்றுக்கணும், VLOOKUPக்கே நான் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு VLOOKUPல இருக்குது. நான் VLOOKUPோட க்ரக்ஸ் கொடுக்கணும், அது என்ன அப்படின்னு உங்களுக்கு பேசிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங் தரணுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். அதனால் நன்றி மக்களே. உங்களோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். டைம் கிடச்சிதுன்னா உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க, ப்ளஸ் படிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.